இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடாவில் இருந்து ஒரு பிரீமியம் லெவல் கிரெடிட் கார்டில் ஒரு சூப்பரான ஆஃபர் ஒன்று அப்டேட்டட் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வீடியோவில் இந்த கிரெடிட் கார்டை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்த்தபுளாக இருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் மூலமாக நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரெடிட் கார்டை பற்றின டீட்டெயிலை வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான கிரெடிட் கார்டு ஆஃபர் பற்றின டீட்டெயிலை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடாவில் இருந்து இந்த ஒரு ஈட்டர்னா அப்படிங்கிற நேமில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் கிரெடிட் கார்டு இப்போ லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிமிட்டட் டைம் ஆஃபர் தான். இந்த வருஷம் டிசம்பர் 31 வரைக்கும் இந்த ஒரு ஆஃபர் வந்து அவைலபிளாக இருக்குது. மற்ற நார்மல் டைமில் நீங்கள் இந்த பர்டிகுலர் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2500 வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி ரினிவல் ஃபீயுமே ஒவ்வொரு வருஷம் 2500 வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. பட் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆஃபரை யூஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு பிரீமியம் செக்மெண்ட் கிரெடிட் கார்டு உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயாவே வந்து கிடைச்சிரும். எந்த ஒரு ஜாயினிங் ஃபீ அண்ட் ரினிவல் ஃபீயும் சார்ஜஸ் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர் ஸ்டில் 31 டிசம்பர் 2025 அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு லிமிட்டட் டைம் ஆஃபரை யூஸ் பண்ணி மறக்காம இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு ஒர்த்தபுளான பெனிஃபிட் வந்து இந்த ஒரு கிரெடிட் கார்டில் இருக்குது. என்னென்ன பெனிஃபிட்லாம் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சு அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டை ரிசீவ் பண்ணதும் நீங்கள் ஆக்டிவேட் வந்து பண்ணுவீங்களா. நீங்கள் ஆக்டிவேட் பண்ணதுலேருந்து அடுத்த 60 நாளைக்குள்ள இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்து ஒரு 50,000க்கு மேலே பில் பேமெண்ட் வந்து பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து வெல்கம் போனஸாகவே வந்து கொடுக்குறாங்க. இதே இது வந்து ஒரு வருஷத்துக்குள்ள 5 லட்சம் இல்லை 5 லட்சத்துக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 20,000 பாயிண்ட்ஸ் வந்து போனஸாகவே வந்து கொடுக்குறாங்க. ரிவார்ட்ஸ் பாயிண்ட் ஒரு ரிவார்ட்ஸ் பாயிண்டோட வேல்யூ வந்து 25 பைசை. ஸோ அப்போ வந்து பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஒர்த்தபுளான கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரெடிட் கார்டு யாருக்கெல்லாம் அதிகமான ஒர்த்தபுளான ஒரு கிரெடிட் கார்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதிகமாக டைனிங், அதுக்கப்புறம் ஆன்லைன் ஷாப்பிங், ட்ராவல், இன்டர்நேஷ்னல் ஸ்பெண்டு, அதுக்கப்புறம் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் இந்த மாதிரியான ஒரு ஆஃபரை வந்து எதிர்பார்க்குறவங்க இந்த கிரெடிட் கார்டை தாராளமாக சூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து டைனிங், ஆன்லைன் ஷாப்பிங், ட்ராவல், இன்டர்நேஷ்னல் ஸ்பெண்ட் இந்த மாதிரியான இடங்கள்ல நீங்க இந்த கிரெடிட் கார்டு மூலமா ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 100 ரூபீஸ்க்குமே உங்களுக்கு வந்து 15 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. இது தவிர மற்ற இடங்கள்ல நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 100 ரூபீஸ்க்குமே உங்களுக்கு 3 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து இதுல கொடுக்குறாங்க. அடுத்த பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் ஆக்சஸ், அதாவது ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ்க்காகவே ஒரு சில கிரெடிட் கார்டை வந்து சர்ச் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு ஒர்த்தபுளா இருக்கும். இந்த ஒரு கிரெடிட் கார்டில் வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து அன்லிமிட்டடாக வந்து கொடுக்குறாங்க. மற்ற பேங்கோட கிரெடிட் கார்ட்ஸ்லாம் ஒரு வருஷத்துக்கு வந்து 2 லான்ச் ஆக்சஸ் இல்லை 4 லான்ச் ஆக்சஸ் இல்லை அதிகபட்சம் 8 லான்ச் ஆக்சஸ் வந்து கொடுப்பாங்க. பட் இந்த ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் கிரெடிட் கார்டில் அன்லிமிட்டட் டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து டொமஸ்டிக் ஏர்போர்ட்டில் மட்டும்தான், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் கிடையாது. அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போகோ ஆன் டிஸ்ட்ரிக்ட் ஆப் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் மூவி டிக்கெட் வந்து புக் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 ரூபாய் வரைக்கும் உங்களால் டிஸ்கவுண்ட் வந்து வாங்க முடியும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவார்ட்ஸ் பாயிண்டோட வேல்யூ 25 பைசை அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மினிமம் எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேலரிடாக இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் சேலரிடாக இருந்தீங்கன்னா உங்களோட ஏஜ் லிமிட் 21 இருந்து மேக்ஸிமம் 60க்கு உள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தீங்க அப்படின்னா 24 இருந்து 65 மேக்ஸிமம் 65 ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். இது தவிர இன்னுமே இந்த கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த பெனிஃபிட்டை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் சர்சார்ஜஸ் வந்து வாய்வ்டு. அதாவது நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு ஃபியூல் ஸ்டேஷனில் ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணாலும் உங்களுக்கு கிரெடிட் கார்டில் வந்து ஃபியூல் சர்சார்ஜஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து டெபிட்டட் வந்து பண்ணுவாங்க. அந்த ஃபியூல் சர்சார்ஜஸ் இதில் 1% வந்து டிஸ்கவுண்ட் வந்து பண்ணுறாங்க. இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது குறைஞ்சபட்சம் 400 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணிங்கன்னா அந்த 1% ஃபியூல் சர்சார்ஜஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஆகும். மேக்ஸிமம் ஒரு பில்லிங் சைக்கிளுக்கு 250 ரூபாய் வரைக்கும் இதில் உங்களால் சேவ் பண்ண முடியும். அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் இஎம்ஐ ஆப்ஷன். ஸோ ஸ்மார்ட் இஎம்ஐ ஆப்ஷனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்த மாதத்தில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய
பில் அமௌண்ட் ஒரு 2500 ரூபாய்க்கு மேலே பல்காக ஏதாவது ஒரு பில்லை வந்து பே பண்ணியிருப்போம். அடுத்த மாதம் அதை ரீபேமெண்ட் வந்து மொத்தமாக பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அதை ஸ்ப்ளிட்டட் பண்ணி நம்ம இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணுவோம்ல, அதை தான் ஸ்மார்ட் இஎம்ஐன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபியூச்சர் இதில் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 6 மாதத்துலேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 48 மாதம் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இஎம்ஐயாக கன்வெர்ட் வந்து பண்ணிக்கிறதுக்கான ஃபியூச்சர் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு ஆடான். இந்த ஒரு கிரெடிட் கார்டு மூலமாக 3 பேரை நீங்கள் வந்து கார்டு ஆடானில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். கார்டு ஆடானை பொறுத்த வரையிலும் லைஃப் டைம் ஃப்ரீ தான். மேக்ஸிமம் 3 கார்டு ஆட் பண்ணிக்கலாம். அவங்களோட ஏஜ் லிமிட் வந்து 18க்கு மேலே இருந்தது அப்படின்னா கார்டு ஆடானில் நீங்கள் வந்து சேர்த்து விட்டுக்கலாம். அடுத்தது இந்த கிரெடிட் கார்டில் உங்களுக்கு இன்சூரன்ஸும் கவர் ஆகுது. இந்த ஒரு கிரெடிட் கார்டு உங்ககிட்ட இருக்கும் பட்சத்தில் இந்த கிரெடிட் கார்டுக்கு மூலமாக உங்களுக்கு ஏர் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 crore வரைக்கும் கவர் ஆகுது. இது தவிர நான் ஏர் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 0 liability ஆன் லாஸ்ட் கார்டு. உங்களோட கிரெடிட் கார்டு வந்து மிஸ் ஆயிருச்சு, இல்லை யாராவது திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னா இமீடியட்டாகவே நீங்கள் பேங்கை கான்டாக்ட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதனால் ஏற்படக்கூடிய இழப்புக்கு நீங்கள் எந்த விதத்திலையும் பொறுப்பாக மாட்டீங்க. எல்லாமே பேங்கே பார்த்துக்கும். ஸோ அதான் 0 liability அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் ஆப்ஷன். ஸோ இந்த ஒரு கிரெடிட் கார்ட்லையும் அப் டு 5000 வரைக்கும் 5000க்கு கீழே இருக்க அமௌண்ட்டை நம்ம டேப் டு பே மூலமாக நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு பின் நம்பரும் தேவை கிடையாது. அந்த ஒரு ஆப்ஷனுமே இதில் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த பிரீமியம் செக்மெண்ட் கிரெடிட் கார்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31 வரைக்கும் லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கிரெடிட் கார்டு வந்து ஒர்த்தபுளான ஒரு கிரெடிட் கார்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒர்த்தபுளாக இருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களில் யாருக்கெல்லாம் இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதை பார்க்குற மற்ற நம்மளோட வியூவர்ஸ்க்கு இந்த கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த கார்டு அப்ரூவல் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ அதுக்காக இந்த கமெண்ட் வந்து பண்ண சொல்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டு பற்றின டீடைல். ஸோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.